அதுல தண்ணி பட்டு அழிஞ்சு போச்சு. எப்படி? புளிமுட்டை, கஷ்டப்பட்டு இந்த கோலத்தை போட்டுட்டு இருந்தேன். அதுல தண்ணி ஊத்தி அழிஞ்சு போச்சு. ஆமா, அதே எப்படி தானே தண்ணி கொட்டி இருக்கும்? நீ தானே தெரியாம தண்ணியை தட்டி விட்டு போயிருப்ப. இல்ல சின்னதா, நான் தண்ணி வைக்கல. நான் பூ பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். அப்ப கூட நல்லதா இருந்துச்சு. திரும்பி வந்து பார்த்தா இப்படி இருக்கு. என்ன சொல்ற? அப்படின்னா நீ இல்லாத நேரம் யாராவது தண்ணி ஊத்தி இருக்கணும். அப்படி யாரு தண்ணி கொட்டுவா? கண்டுபிடிக்கிறேன். யாரு இந்த வேலையை பார்த்து பண்ணி பிடிக்கிறேன். எவ்வளவு ஆசையா பார்த்து மெனக்கிட்டு நான் இந்த கோலத்தை போட்டேன் தெரியுமா சின்னதா? ஏய், அல்லாத. நம்ம என்னதான் ஆசைப்பட்டு அழகா கோலம் போட்டாலும் அழகா வருது நம்ம கையில இல்ல. அது வேற ஒருத்தவங்க கையில இருக்கு. என்னது இது? கார்த்திக் எப்படி சொல்றானே? ஒருவேளை நாம தான் அன்னத்தோட குளத்தை தண்ணி ஊத்தி அழிச்சத கார்த்திக் பார்த்திருப்பானோ? நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்லதா அமையிறது காலத்தோட கையிலும் கடவுளோட கையிலும் இருக்குன்னு சொல்ல வந்தேன். சே, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. அவன் ஏதோ குத்து முடிப்பா சொல்றான்னு நினைக்கிறேன். அதை நாம சீரியஸாலாம் எடுத்துக்க வேண்டாம். நான் இதை கோலத்தோட வச்சு மட்டும் கம்பேர் பண்ணல, நம்ம வாழ்க்கையும் சேர்த்து தான் சொல்றேன். சரி, ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் அப்படியே கிளம்புறேன். சின்னதா, என்ன இவ்வளவு சீக்கிரமா கிளம்பிட்டீங்க? ஆமா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்திருக்கு. அதான் சீக்கிரம் போக வேண்டியிருக்கு. போயிட்டு வரேன். சரி. ஐயா, அப்படி இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்து அடிச்சு விடுங்க. இந்த லைன்ல அப்படியே நல்லா அடிச்சு விடுங்க. அஞ்சு அப்படியே தண்ணியா இருக்கு பாருங்க, அப்படியே அடிச்சு விடுங்க. தண்ணி தேங்கி நிக்குது பாருங்க, அடிங்க. சார், உங்களுக்கு ஒத்துக்கலைன்னா போங்க சார். பரவாயில்ல, நீங்க அடிங்க. கொஞ்சம் நல்லா அடிங்கண்ணே. சார், உங்களுக்கு இந்த மருந்து ஒத்துல போல இருக்கு, கொஞ்சம் தண்ணி இல்லைங்க சார். இல்ல பரவாயில்லப்பா, அப்படியே வேலையை முடிப்போம். அடிங்க, இந்த பக்கம் அடிங்க. நீங்க கொஞ்சம் தண்ணி நிக்குது பாருங்க. வணக்கம். பில் கலெக்டர் கார்த்திய எல்லா இடத்துலயும் கொசு மருந்து அடிக்க சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் குப்பமேட்டுக்கு போய் செக் பண்ண சொல்லியிருந்தேன். அங்க போய் கரெக்டா செக் பண்ண சொல்லுங்க. சரிங்க மேடம், சொல்லிடுறேன். அப்படியே நல்லா அடிச்சு விடுங்க. அந்த பக்கம் தான், அப்படியே அடிங்க. சொல்லுங்க சார்.
எல்லா இடத்துலயும் கொசு மருந்து அடிச்சிட்டீங்களே? அதான் அடிச்சிட்டு இருக்கோம் சார். வேலை இப்போ முடிஞ்சிடும். அடுத்து வேற எங்க சார்? சீக்கிரம் சொல்லுங்க. இப்ப மேடம் உங்களை குப்பைமேட்டுக்கு போக சொன்னாங்க. என்னது, குப்பமேடா? ஆமா சார். அங்க போய் ஒழுங்கா குப்பை கொட்டுறாங்களான்னு மேடம் உங்களை செக் பண்ண சொன்னாங்க. என்ன சார், நான் சொன்னது காதுல விழுந்துச்சா? விழுந்தது. போறேன். எல்லாரும் வாங்க, இங்க வாங்க. எல்லா வேலை முடிஞ்சுச்சு, நீங்க எப்படி கிளம்புங்க. சரிங்க சார். தம்பி, ஐயா கூட்டு போங்க அப்படியே. சரிங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கங்க. எல்லாம் கட்ட இடத்துல குப்பை போடுறீங்க, நான் அப்படியே போட்டோ எடுத்துக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க.